ஒரு நிமிஷம் வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் லைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 10. இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து 77.25 இருக்குது. சூப்பர். காலையில் 6 மணிக்கு தைராய்டு டேப்லெட் எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு கப் க்ரீன் டீ தான் எடுத்தேன். ஒரு 7 மணி போல் நான் இந்த க்ரீன் டீ தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது தனியாக லீஃப் மாதிரி கிடைக்குமா, நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. கிடைச்சா நான் அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 2 இட்லி ரவா இட்லி வந்துட்டு ஃப்ளாக்ஸ் சீட் போட்டு எடுத்துக்கிட்டேன், வடச்சக்கடை சட்னியோட. இந்த ரவாவுக்கு வந்துட்டு 2 கப்பு ரவாவுக்கு 1 கப் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இட்லி ஊற்றினா போதும். இது வந்து நான் ஏற்கனவே தாளித்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்சுக்கு வந்து சிறுதானிய சாப்பாடு தான். அது கூட தயிரும் பீட்ரூட் பொரியல் வச்சு நான் சாப்பிட்டேன் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி போல் க்ரீன் டீயும், அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கார் வந்துட்டு பெங்களூரில் இருக்கிற மாதேஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தாங்க. சிவராத்திரி இல்லையா, அதுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. பொரியும் கொஞ்சம் லட்டும். அதில் கொஞ்சமாக தான் நான் லட்டு எடுத்துக்கிட்டேன். சாமி பிரசாதம் இல்லைங்களா, அதனால் வேணான்னு சொல்லாமல் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து மதியம் மீதமாக இருந்த சாப்பாடு இருந்தது, சிறுதானிய சாப்பாடு. அது கூடவே கருப்பு கவுனி அரிசியும் கொள்ளும் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த பொடியில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கஞ்சி மாதிரி வச்சு கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு பார்க்கலாம்.